அன்னதானப்பட்டியில் மாநகராட்சியின் இலவச கழிப்பிட செப்டிக் டேங்க் நிரம்பி மனித கழிவுகள் சாலையில் ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியினருடன் எமது செய்தியாளர் கண்ணன் கலந்துரையாடியதை தற்போது காணலாம். சேலம் மாநகராட்சி 48வது வார்டுக்குட்பட்ட புட்டாமிஷின் சாலையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள். இவர்களுக்கு வீடுகளிலே கழிப்பிட வசதி ஏற்படுத்திக் கொள்ள அளவுக்கு வசதி இல்லாதவர்கள், திறந்தோர் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் அந்த புட்டாமிஷின் சாலையில் உள்ள பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பொது கழிப்பிடம் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதன் பராமரிப்பு என்பது சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. தற்போது இந்த பொது கழிப்பிடத்திற்கான செப்டிக் டேங்க் முழுவதுமாக நிரம்பி சாலைகளில் பகல் நேரங்களில் சிறுநீரும் இரவு நேரங்களில் மலமும் ஓடுகிறது. இதனால் இந்த சங்ககிரி சாலை செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக ஆதித்தமிழர் வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் ராஜு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அந்த கழிப்பிடத்தை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் அந்த மலமும் சிறுநீரும் டிச்சிலே கலந்து சேலம் டு சங்ககிரி ரோட்டில் ஆறாக ஓடுகின்ற காட்சியை நம்ம இப்போது பார்த்தோம். அருகிலே பாரதி மருத்துவமனை இருக்கின்றது மற்றும் ஸ்பின்னிங் மில் தொழிலாளர்கள் வேலை புரிகின்றார்கள். அதிகமாக மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதி. இந்த சேலம் மாநகரம் நிர்வாகம் இதுவரை சரியான முறையில் பாதுகாப்பு செய்யல. சேலம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேணும். அப்படி சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தீர்வு காணாத பட்சத்தில் இப்பகுதி மக்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஆதித்தமிழர் வெற்றி கழகம் முன்னெடுக்கும். ஆகையினால சேலம் மாநகராட்சி நிர்வாகமே மக்களுக்கு சரியான முறையில் சுத்தம் செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக பொது கழிப்பிடத்தில் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்பு